Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு தமிழ் வெப் சீரிஸ். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வெளியே இருக்கிற சட்னி சாம்பார் அப்படிங்கிற அந்த சீரிஸ் தான். அது டைரக்டர் ராதாமோகன் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு உள்ளிட்ட பலர் இதில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ராதாமோகனோட யூஷுவல் ஜானர் அந்த ஃபீல் குட் காமெடி, லைட் ஹார்ட்டட் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஜானரில் தான் இந்த படைப்புமே வெளியே இருக்கு. சமீபத்திய அவருடைய படைப்புகள் கொஞ்சம் ஹிக்கப்ஸ் ஆயிருந்துச்சு. அவரோட அந்த விண்டேஜ் எஃபெக்ட் வந்து அதில் தெரியல. பட் ஸோ இந்த சீரிஸ் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா, அண்ட் ஓவராலாக இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மொத்தம் 6 எபிசோட்ஸ் இந்த சீரிஸில் இருக்குது. அது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு 30 to 40 minutes அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக ஒரு அப்ராக்சிமேட்டிவ் ஒரு 4 hours-க்கான கண்டென்ட் இது. ஸோ அந்த 4 hours-க்கான கண்டென்ட் அப்படிங்கிறதையும் இந்த சீரிஸ் நியாயம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். சட்னி சாம்பார் சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிழல்கள் ரவி தன்னோட குடும்பத்தோட ஊட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மகள், ஒரு மகன், அப்புறம் ஒரு மனைவி எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியான சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு அமுதா கஃபே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ, ரெப்புடேஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, நிழல்கள் ரவிக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ. அவருக்கு வந்து ஒரு கேன்சர் ரிலேட்டடான ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. ஸோ அதனால் அவர் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தெரிய வருது. அந்த டைம் தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட மகனை கூப்பிட்டு தன்னோட கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அது என்ன ஆசை அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த திருமணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பெண்ணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு சென்னையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பெண் மூலமாக அவருக்கு ஒரு மகனும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிழல்கள் ரவி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த மகனை தேடி கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்தோட கூட்டிட்டு வா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது நிழல்கள் ரவியோட கடைசி ஆசை. ஸோ அந்த கடைசி ஆசை நிறைவேற்ற அவரோட மகன் வந்து சென்னைக்கு புறப்படுறாரு. அந்த மூத்த மகன் தான் யோகி பாபு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ யோகி பாபுவை கம்பல் பண்ணி திரும்ப சென்னையிலேருந்து ஊட்டிக்கு கூட்டிகிட்டு வராங்க இந்த ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியோட யோகி பாபு இணைஞ்சாரா, அந்த அது யோகி பாபுனால வர பிரச்சனைகள் என்ன, யோகி பாபு தீர்த்து வைக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த சட்னி சாம்பார் சீரிஸோட ஒன்லைன். சீரீஸில் நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கிட்டத்தட்ட கதையின் யோகி பாபு விளம்பராரு. ஆரம்பத்திலிருந்தே அவர் கேரக்டர் இன்ட்ரோ பண்ணதுலேருந்தே முடிகிற வரைக்குமே அவரோட அந்த யூஸ்வலான அந்த கேலி கிண்டல், அப்புறம் செல்ஃப் சென்டர்டாக யோசிக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே அப்ளாஸ் ரகமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் ரொம்ப சுமாராக இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸில் மூவ் ஆகுது அப்படின்னாலுமே அதில் யோகி பாபுவோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது இன்னும் எலிவேட் ஆயிடுது, ஒரு நல்ல என்டர்டெய்னராகவும் மாறிடுது. எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் அந்த இடத்துல யோகி பாபு போடுற கவுண்டர்கள், ஒன்லைனர்கள், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாரையும் அவர் டீல் பண்ணுற விதம், இது எல்லாமே அந்த சீரீஸை என்டர்டெய்னராக மாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட கதையின் நாயகி ரோலில் வாணி போஜன், அவங்களுக்கு ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட் எழுதப்பட்டிருக்கு, ஒரு நல்ல பின்கதையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீசன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு யூஷுவல் டிபிக்கல் ஹீரோயின் ரோலாக இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்டை அவங்க அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த இஷ்யூலேருந்து வெளிவர ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஸ்கோப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பலதரப்பட்ட எமோஷன்களை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்திருக்காங்க வாணி போஜன். யோகி பாபு கூட அவங்க பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஹைலைட்டாக தான் இருக்குது. அது பீட் காமெடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரியஸான டோனில் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீரிஸோட ஹீரோ ரோலுக்கு யோகி பாபுவோட போட்டி போடுறாரு கிறிஸ் ஹாசன். நிழல்கள் ரவியோட 2வது மகனாக வரவர். அவருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எமோஷனல் சீன்ஸில் கொஞ்சம் அந்த கோபம், அந்த மாதிரியான எமோஷன்ஸ் அவருக்கு சரியாக வரல அப்படின்னாலுமே மற்ற எமோஷன்ஸ்லாம் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக லைட் ஹார்ட்டட் காமெடி, நிதின் சத்யா கூட சேர்ந்து அவர் பண்ணுற காமெடிகள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியாக அவர் டீல் பண்ணுற விதம், எது நியாயம் எது தர்மம் அப்படின்னு அதை நோக்கி போகிற அந்த கேரக்டர்ஸ் கிராஃப் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு அவருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அண்ட் சர்ப்ரைசிங்லி நிதின் சத்யா இதில் ஃபுல் டைம் காமெடி ரோல் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல நம்மளை சிரிக்கவே வைக்கிறாரு. ஒரு சில காமெடிகள் கொஞ்சம் கிரிஞ்ச் அல்லது பாடி ஷேமிங் உள்ளிட்ட ஏரியாக்குள்ளே போயிட்டு வந்தாலும் மற்ற இடங்கள்ல ரொம்ப நல்லாவே சிரிக்க வச்சிருக்காரு. அவர் இந்த மாதிரி இன்னும் காமெடி ரோல்ஸ் இல்லை வெரைட்டியான ரோல்ஸ் ட்ரை பண்ணால் ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆக்டிங்கில். இந்த சீரீஸ்ல ஒரு ரீசெண்டான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல மைனா நந்தினி, இளங்கோ குமரவேல், தீபா சங்கர், நிழல்கள் ரவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. பட் இவங்களெல்லாம் தாண்டி நம்ம மைண்ட்ல நிற்கிற ஒரு கேரக்டர் எது அப்படின்னா சார்லியோட ரோல் தான். மொழி படத்தில் MS பாஸ்கரோட ரோல் எப்படி ஒரு மைல் ஸ்டோனாக இருந்துச்சோ, இப்போ வரைக்கும் அந்த கேரக்டர் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதுக்கேற்ற மாதிரியான அந்த கேலிபரில் ஒரு ரோலை வந்து டைரக்டர் ராதாமோகன் திரும்ப கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ரைட்டிங்கில்
அந்த ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ரோல் அப்படிங்கிறத தாண்டி அந்த ரோல் நம்ம மைண்ட்ல நிக்கிறதுக்கான பெரிய ரீசன் சார்லியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்படி ஒரு கேரக்டர், அதாவது ஒரு குடிக்கு அடிமையான ஒரு கேரக்டர், குடும்பம் முக்கியம் இல்லை காசு முக்கியம், அந்த காசு கிடைச்சா குடி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அந்த கேரக்டர் ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ஒரு சிம்பிளான கேரக்டர் தான், பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அவர் வர காட்சிகள் எல்லாத்தையுமே எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. மீண்டும் சார்லி ஒரு சீசன்டான ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத இதில் நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பா சார்லியோட கேரக்டர் நம்ம மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். சட்னி சாம்பார் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் ராதா மோகன் தன்னோட யூஷுவல் கிரவுண்டான அந்த லைட் ஹார்ட்டட் காமெடி, ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற அந்த எல்லைக்குள்ளேயே விளையாட தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 6 எபிசோடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் எங்கேயுமே கதை பெருசாக டிவேட் ஆகவே இல்லை. நான் சொல்ல வந்ததை அந்த கோர் பிளாட் என்னவோ அதுக்கு ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸை தான் சீன்ஸாக அடுக்கியிருக்காரு. அதுவே நிச்சயமாக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த வெப் சீரிஸ் கிராமரில் நிறைய எபிசோடு வரணும், இல்லை ஒரு 8 எபிசோடு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஃபில்லர்ஸாக சில விஷயங்களை உள்ளே சேர்த்துறாங்க. சம்மந்தமில்லாத சப்ளாட்டோ இல்லை கேரக்டர்ஸோ உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு வேற ஒரு கான்ஃப்ளிக்ட், வேற ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி இதை டெசிக்னேட் ட்ராக் பண்ணாமல் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு மெயின் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சிலேயே தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதுவே நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். எங்கேயுமே ஸ்க்ரீன்ல ஒரு பெரிய வேகமும் எடுக்கல, ஒரு ஸ்லோவும் ஆகலை, ஒரு மாடரேட்டான ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்பீடில் தான் நகர்ந்திருக்கு. அதுவே நிச்சயமாக பாராட்ட வேண்டியது. அதுதான் இந்த ஜானருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டைலாக்ஸ் அண்ட் காமெடியில் அந்த விண்டேஜ் ராதா மோகன் டச் அங்கங்கே வெளிப்படுது. அது குறிப்பாக டைலாக் ரைட்டர் பொன் பார்த்திபனுக்கு அப்ரிசியேஷன்ஸ். நிறையா காமெடிஸ் சில இடங்களில் நம்மளை பாஸ் பண்ணி கூட யோசிச்சு வச்சு சிரிக்க வைக்குது. அந்தளவு அந்த மொழி, அப்புறம் அபியும் நானும் உள்ளிட்ட இடங்கள் அந்த படங்களில் வந்த ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, அந்த டச்சை இதுலேயும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி யோகி பாபு பேசுகிற வசனங்கள், நிதின் சத்யா பேசுகிற வசனங்கள் எல்லாமே இந்த காமெடி ஏரியாவுக்குள்ளே வரதுனால அது ஓரளவு கிளிக்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ண விதமும் பாராட்ட வேண்டியது. சார்லியாக இருக்கட்டும், நிழல் ரவியாக இருக்கட்டும், அவங்கள மாதிரியான கேரக்டர்ஸ் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த தப்புக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்க எல்லாருமே அப்படு கற்றவர்கள் அப்படின்லாம் சொல்லாம அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்க, அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே கிரேவா தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாகவே எழுதியிருக்காரு. அது யூஸ்வலா இந்த மாதிரியான படங்கள் இல்லை ஒரு சீரீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சமாளிஃபிகேஷன் இருக்கும். பட் இதில் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதே ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆன் த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் அஜீஸோட மியூசிக்காக இருக்கட்டும், பிரசன்னா குமாரோட கேமராவாக இருக்கட்டும், ஜிஜேந்திரனோட எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கு. அஜீஸோட அந்த மியூசிக் அங்கங்கே தேவையான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் டூவும் பண்ணாமல் இந்த ஜான்ருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் சீரீஸோட 75 to 80% ஊட்டியில் தான் நடக்குது அப்படிங்கிறதுனால சினிமோட்டோகிராஃபி டிஃபால்ட்டாகவே நமக்கு ரம்மியமான ஒரு எஃபெக்டை தான் கொடுக்குது. நிறைய இடங்கள், நிறைய லொக்கேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சீரீஸோட ஓவரால் டோனாக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ணல அப்படிங்கிறதே நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சட்னி சாம்பார் சீரீஸில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல் 2 எபிசோடுகள் பார்க்கும்போது இது யூஸ்வலாக வர ஒரு கதையாக இருக்கே, ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்கே, இன்ஃபேக்ட் சீரியல் எஃபெக்டில் கூட இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வருது. பட் ஒரு 3 எபிசோடு தாண்டினதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், சின்ன சின்ன ட்விஸ்ட் இதெல்லாமே நம்ம என்கேஜ்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணிடுது. நமக்கு ஒரு கியூரியாசிட்டியும் பில்ட் பண்ணிடுது. அந்த முதல் 2 எபிசோடுகள் மட்டும்தான் சிக்கல் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த 2 எபிசோடுகளும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அந்த ஒரு சீரியல் டோனை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு முழு நீள என்டர்டெய்னராக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த டோனல் இன்கன்சிஸ்டன்சி தான். விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கும். அந்த சீரியஸான விஷயம் முடியும் போது அதை கலாய்க்கிற மாதிரி இவங்களே ஒரு காமெடி ஒன்லைனரையும் அதில் போட்டுருவாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ் நமக்கு கடத்தப்படாமல் போயிடுது. இன்ஃபேக்ட் ஒரு கேரக்டர் ஒரு மிகப்பெரிய டெத் நடக்குது, அந்த டெத்து கூட நம்மளை மூவ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ஸுக்கு அப்புறமும் காமெடியை போட்டது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு மெயின் பிளாட் இருக்குது, அதுக்கு பேரலாக ஒரு சப்ளாட்டும் போயிட்டு இருக்கு. இப்படி போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான், ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே மெட்டீரியல் தான். பட் அந்த சப்ளாட்டில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ் கோர் பிளாட்லையும் இருக்கணும், கோர் பிளாட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சப்ளாட்லையும் இருக்கணும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு இடத்துல மெயின் பிளாட் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஒரு இடத்துல சப்ளாட் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகிற காட்சிகள் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த சீரீஸ்க்கு ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. இந்த இன்கன்சிஸ்டன்சி அந்த காமெடியை
உள்ளிட்ட பல விஷயங்கள் தாண்டி இந்த சப்ளாட்டை ஹேண்டில் பண்ண விதத்திலும் இருக்கு அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததாக இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமெடி நல்லா இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல அந்த உருவக்கேலி அப்படிங்கிறது கொஞ்சம் டீமீனிங்காக போயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் தேவையில்லாமல் ஒய்ஃப் ஜோக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு டிஃபால்ட் மெட்டீரியலாக இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இருக்கு. இந்த ஃபார்வர்ட் ஜோக்ஸ் அனுப்புவாங்க இல்லையா வாட்ஸ்அப்பில், அந்த ரேஞ்சில் தான் அந்த ஜோக்ஸ் வந்து இருக்கு. நிறைய ஜோக்ஸ் கிளிக் ஆனாலும் இப்படிப்பட்ட காமெடிகளை தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் குறிப்பாக நிதின் சத்யா பேசுகிற நிறைய டைலாக்ஸ் வந்து இந்த ஒய்ஃபை டிமீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அது தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரியான யூஸ்வலான ஒரு 90s ரேஞ்சில் இருக்கிற காமெடிஸை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அட்ரஸ் பண்ற மாதிரி அந்த கிறிஷ் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு ஒரு டைலாக்ஸும் சொல்றாங்க. இந்த மாதிரி பாடி ஷேவிங் பண்ணாதீங்க அப்படின்னு நிதின் சத்யாவை பார்த்து அவர் சொல்றாரு. ஸோ அந்த டைலாக்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு செல்ஃப் அவேராக தான் இருந்திருக்காங்க டைரக்டரும் சரி டைலாக் ரைட்டரும் சரி. பட் அப்படி இருந்தாலுமே அதுக்கப்புறமும் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது கன்டினியூ ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். அதை தவிர்த்திருக்கலாம். முக்கியமாக யோகி பாபு பேசுகிற வசனங்கள், அவர் பண்ற பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், இல்லை அவரை நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சட்னி சாம்பார் சீரிஸோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். விண்டேஜ் ராதா மோகன் இஸ் பேக் அப்படின்னு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒரு 60% அதுக்கான சிம்டம்ஸை விட்டுட்டு தான் போயிருக்காரு. சமீபத்திய படைப்புகள், அவரோட சமீபத்திய படைப்புகளை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா இது ஒரு பெட்டரான அவுட்புட் அண்ட் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள மெட்டீரியல் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓவராலாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவாக இந்த சீரீஸில் நான் பார்க்குறேன். லைட் ஹார்ட்டட் காமெடி ஜானரில் இருக்கிற படைப்புகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இதுவும் பிடிக்க வாய்ப்புண்டு. ஒருவேளை இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.